பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு. அம்மாவுடைய ஆன்மாவும் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் அவங்கள நிச்சயமாக சும்மா விடாதுன்னு தான். அவங்களா துரோகம் பண்ணிட்டு போனோம். அவங்க என்னையும் வந்தா கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோமோ எங்கள் பூச்சாலும் அதே முடிவு தான் எடுக்கிறாரு. எங்களை அதிமுக அவங்க சப்போர்ட்டுக்குன்றாங்க. எங்கள் ஆட்சிக்கு போனாங்கன்னா அவங்கள துணிக்க கூப்பிட்டோமா, எங்கள் பணியை நாங்கள் செய்யணும். நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாம் எங்களுக்கு சூட்சமாக தெரியும். ஒரே நாளில் நாங்கள் சாராய கடையை தமிழ்நாட்டில் பூரா எடுத்துருவோம். அதிமுக முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அழிஞ்சிருக்கா? ஒருவேளை பாஜக கூட மீண்டும் அதிமுக கூட்டணி இணைய வாய்ப்பே கிடையாது. அண்ணன் எடப்பாடி இதுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்க மாட்டாரு. வர எம்பி எலெக்ஷன்ல 40 நம்மதே தான், தமிழ்நாடும் நம்மதே தான். அங்க மோடிலாம் கிடையாது. நம்ம எடப்பாடி தீமே நம்ம தற்போது பொது செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தீர்மானங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்மானம் கட்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமான தீர்மானம். இந்த தீர்மானத்தால கட்சி எழுச்சி அடையும். அண்ணா எடப்பாடி தலைமையில அடுத்து முதலமைச்சர் ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க கண்டிப்பா வரும். அது இல்லாமல் எம்பி எலெக்ஷனுக்கும் இந்த தீர்மானம் ரொம்ப உதவியா இருக்கும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக அரசு எப்போ போகணும்னு மக்கள் பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ என்ன அதிமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில தான் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எந்த ஃபண்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஊராட்சி மன்ற, அதாவது பஞ்சாயத்து பர்சன்ட்ல இருந்து, யூனியன் சேர்மன்ல இருந்து, நகரத்துல இருந்து எந்த ஃபண்டுமே ஒதுக்கலை. எடப்பாடி அரசியல் ஆரோக்கியமா நான் பார்க்குறேன். எதிர்கட்சியை வீழ்த்துற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அண்ணன் வீழ்த்துவாரு. அடுத்தது அதிமுக ஆட்சி மாபெரும் வெற்றி பெறும். நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்துமே ஒவ்வொரு வகையிலையும் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது, கவர்ச்சிகரம், ஒரு நல்ல பலனளிக்கக்கூடியது தான். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கூட வழங்கணும்னு சொல்றது பொதுமக்களை சார்ந்தது. அந்த பூத்து கமிட்டி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 68,000 பூத்து கமிட்டி இருக்கு. ஒரு பூத்து கமிட்டி 68,000 × 19 பெருக்குங்க, எவ்வளோ வருது? பல லட்சம் உறுப்பினர்கள் இப்போவே தேர்தல் பணி ஆற்றுவதற்கு தயாராக இருக்காங்களே தவிர, மற்ற கட்சி வரணும், பிஜேபியை போய் கூப்பிடணும், மற்ற கட்சியை கூப்பிடணும், அதுக்கு பிறகு நம்ம ஒரு களப்பணி ஆற்றணும் அப்படிங்கிற இடத்துல இல்லை. குக்கிராமம் வரைக்கும் பரவி இருக்கு. அதை நீங்க பார்க்கலாம். ஆனா வேற எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி இல்லை. திமுக ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ள கட்சி தான். ஆனா மற்ற எங்க கட்சி கிளை இருக்கிறது மாதிரி, எங்க கிளை எல்லா ஊர்லயும் இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு இருக்காது. அவரு என்ன சொல்றாரோ அதான். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் கட்சியினுடைய தொண்டர்கள் மாவட்ட செயலர் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்வாங்க. தீர்மானம் ரொம்ப வரவேற்க தீர்மானமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புயல், இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் முக்கியமான தீர்மானமாக நாங்கள் எங்கள் பூச்சலாக கொண்டு வந்திருக்கிறாரு. அது இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு ஆட்சியிலேருந்து வெளில ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. நல்ல அருமையான பொதுக்குழு. அது போட்டிருக்க அனைத்து தீர்மானங்களும் நாங்கள் பொதுமக்களை தொண்டர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் அண்ணன் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தீர்மானத்தை ஒப்புதலோடு வந்திருக்கு. இன்றைக்கி மக்கள் நிஜாம் புயல்லையும் தென் மாவட்டங்களில் மழையிலும் மிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த பணியும் அவர்கள் செய்யாமல் மத்திய அரசோடு போட்டி போடுகின்ற நிலையே தான் இருக்கிறார்கள் ஒழிய இவர்கள் பணியை இவங்க செய்யவே இல்லை. ரெண்டாவது, எங்களை அதிமுக அவங்க சப்போர்ட்டுக்குன்றாங்க. எங்கள் ஆட்சிக்கு போனாங்கன்னா அவங்கள துணிக்க கூப்பிட்டோமா, எங்கள் பணியை நாங்கள் செய்யணும். நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாம் எங்களுக்கு சூட்சமாக தெரியும். ஒரே நாளில் நாங்கள் சாராய கடையை தமிழ்நாட்டில் பூரா எடுத்துருவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம். நீங்கள் தானே சொன்னீங்க. கனிமொழி அக்கா தானே சொன்னாங்க, எங்கள் அண்ணன் ஒரே கையெழுத்தில் தமிழ்நாடு பூரா சாராய கடை எடுத்துருவாருண்டு, இவர் ஒரே கையெழுத்தில் நீட்டை எடுத்துறேன்ட்டு எதுவுமே செய்யாமல் 1000 ரூபாய் கொடுத்து இன்றைக்கி சென்னையில் பார்த்து மீனவர்கள்லாம் பல 1000 பேர், லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்டிருக்காங்க. 23 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள், எங்களது கட்சிக்கு தேவையான தீர்மானங்கள், எங்களது கட்சி வளர்ச்சிக்கு உதவுகின்ற தீர்மானங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 23 தீர்மானங்களே திமுக எதிர்த்து தான் அதிகமாக இருக்கு. ஆனால் பாஜக மேலோட்டமாக விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்கும். அண்ணா எடப்பாடியார் தான் முடிவு பண்ணுவாங்க.
அவங்க என்ன தலைமையில நாங்கள் ஏற்றுக்கிறாங்க தொண்டர் அத்தனை பேரும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். வாய்ப்பே கிடையாது. அண்ணன் எடப்பாடி வந்து இதுக்கு கண்டிப்பா ஒத்துழைக்க மாட்டாரு. திமுக இப்போது ஆளுங்கட்சியாக திமுக வந்து கண்டிச்சு ரொம்ப தீவிரமா தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்குது. பிஜேபி வந்து எதிர்க்க எடுத்ததான் வந்து கண்டிப்பா பிஜேபி கூட்டணிக்கு எடப்பாடி போக மாட்டார். வந்து கூட்டணியில எங்களுக்கும் அவங்களுக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டு எடப்பாடியார் வந்து அதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கல. இப்போ இருக்க சூழ்நிலை பூச்சா கரெக்டான முடிவு எடுத்திருக்கிறாரு. அதுபடியே நாங்கள் முன்னின்று வழி நடப்போம். இருந்தாலும் வந்து பிஜேபியை நீங்கள் குறைச்சி பேசலைன்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு நேரடியாக எதிர்க்கு இங்கே மாநில அரசுக்கு இந்த மாநில அரசு தான். அதனால் நாங்கள் இவங்கள தான் இப்போ வெகுவாக எதிர்க்கிறோம். 2024 எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க? 40க்கு நாங்கள் 30 சீட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். 40க்கு போராடுவோம். 30 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 40க்கு 40 நாங்கள் எப்போதும் அம்மா சொல்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஜெயிப்போங்கிற முடிவில் இருக்கோம். நாங்கள் 40 நாங்கள் தான். வர எம்பி எலெக்ஷனில் 40 நம்மதே தான். தமிழ்நாடும் நம்மதே தான். அங்கே மோடிலாம் கிடையாது. நம்ம எடப்பாடியத்தையுமே நம்ம பிரதமர் ஆக்குவோம். இது வாக்குறுதியாக கொடுக்குறோம். அதிமுக ஒழிச்சுன்னு நினைக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. அதிமுக வெகுண்டு எழுந்து 40 தொகுதிகளை நாங்கள் ஜெயிப்போம். ஒரு தொகுதி 2 தொகுதி இல்லை. இப்போ மற்ற தலைவர் இருக்காங்களா, ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, சீமான் அவர்கள் இருக்காங்க, இப்போ நிறைய தலைவர் இருக்காங்க. அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்டவர் எடப்பாடியார். பாமர மக்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் வந்து எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய மாட்டார். தீர ஆலோசித்து தம்முடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கூட்டி வச்சு ஆலோசித்து அவங்க அது திடமான முடிவெடுத்து, தீர்க்கமான முடிவெடுத்து அந்த முடிவை திடமாக செயல்படுத்துறாரு. அதில் எந்த இதுவும் கிடையாது. இப்போ எல்லாரும் அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம். அதிமுக முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அழிஞ்சிருக்கா? இன்னைக்கு பார்த்திருப்பியல்ல மக்கள் வந்தவங்களுடைய உறுப்பினர்களுடைய உத்வேகத்தை. எம்ஜிஆர் வந்து ஒரு மாபெரும் தலைவர். அம்மா அதுக்கு மேல பெரிய கட்டமைப்பு உருவாக்கினாங்க. எம்ஜிஆர் காலத்துல 17 லட்சம் உறுப்பினர், 18 லட்சம், 18 லட்சம் உறுப்பினர். அம்மா காலத்துல 1.5 லட்சமா கொண்டாந்தாங்க. இவர் வந்த உடனே இவர் வந்து ஒன்றும் மாஸ் லீடர் இல்லை, அதிமுக அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அழிச்சிட்டார்ல. சொன்ன வார்த்தையை தான் அழிச்சிருக்காரு தவிர அதிமுக அழியலை. அதிமுகவை அப்படியே கட்டுக்குலையாம கொண்டு வந்துட்டாரு. ஏதோ ஒரு 1-2 பேர், ஒரு 10-100 பொதுக்குழு உறுப்பினர்கள் வேணா போயிருக்கலாம். அதிமுக அப்படியே இருக்கு. அதை மாற்றவே யாரும் வந்து நினைச்ச மாதிரி அழிக்க முடியல. அதை இவர் வந்து அதுக்கு காரணம் இவருடைய செயல்பாடு தான், இவருடைய திடமான சிந்தனை தான், இவருடைய தீவிரமான உழைப்பு தான். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவரை தவிர்த்து வேற யாரும் இது மாதிரி செய்திருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கள் தலைவர் மாபெரும் தலைவர். அவங்கெல்லாம் எப்போ ஆட்சியில் ஜெயிச்சாங்க, எப்போ வந்தாங்க, அவங்க வந்து சும்மா கூட துணைக்கு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் அவங்களால எங்களுக்கு ஆதாயம் இருக்குமான்றத முடிவெடுத்து தான் அவங்க சேர்க்கறது கூட்டணி சேர்ப்பாங்க. பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்காங்க. அதாவது அவங்களும் வந்தால் ஏற்றுக்குருவாங்க. அது அதிமுக தொண்டர்கள் தானே. அதாவது 1972 இருந்து ரத்தம் சிந்தன தொண்டர்கள்ல ஏற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க மனம் திரும்பி வரணும். இன்னமும் திருப்பி தப்பா பேசிக்கிட்டே நம்ம தான் கட்சி, நம்ம தான் இதுன்னு, அதாவது உலகம் இருண்டு போனது, கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அம்மாவுடைய ஆன்மாவும் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் அவங்கள நிச்சயமாக சும்மா விடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. அவங்களா துரோகம் பண்ணிட்டு போனோம். அவங்க என்னையும் வந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோமோ எங்கள் பூச்சா அதே முடிவு தான் எடுக்கிறாரு. அதனால கண்டிப்பாக அவங்க இருக்கு, இங்கே இடமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. அவங்களுக்கு வந்தா சேர்த்துக்கிறதுன்றது ஒன்றும் இல்லை. அவங்களா தான் போனாங்க. அது எடப்பாடியார் தான் முடிவு பண்ணோம். அம்மாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் வரை யாரை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுடைய ஆன்மா எங்களுக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்யும்.